பாருங்க, இன்னைக்கு நம்ம திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். மிஸ் குரலை கேட்க முடியும் மிஸ், ஆனா குரலை பார்க்க முடியாது. டேய், இன்னைக்கு திருக்குறளை பத்தி நம்ம தெளிவா படிக்க போறோம். மிஸ் நம்ம ஒன்னும் படிக்க போகவே இல்லையே. அப்புறம் எப்படி விரைவா பாக்குறது? திருவள்ளுவர் அவர் எழுதிய முதல் குறளை பத்தி தான் படிக்க போறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகே. எப்படி எல்லா எழுத்துகளும் ஆ என்று எழுத்தை முதல் ஆக இருக்கிறதோ அதுபோல் இந்த உலகத்திற்கு கடவுள் முதல் காரணமாக இருக்கிறார். ஆதி பகவன் என்றால் உலகத்தில் முதலாக மூலதேவனாக கருதப்படுகின்றது. மிஸ் புரியல. ராஜு, நான் புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம இல்லைன்னா கடவுள் இல்லை. கடவுள் தான் நம்மளை படிச்சாங்க. மனிதர்கள், செடி, கொடி, மிருகம் எல்லாம் கடவுள் தான் படிச்சாங்க. மிஸ் அப்ப எங்க அம்மா வயித்துக்குள்ள வந்தது அது என்ன மிஸ்? எங்க அம்மா தான் மிஸ் என்ன படிச்சாங்க. ஆமா பின்னி, நீ அம்மா மூலியமா தான் வந்த. இது எல்லாம் இறைவனோட சக்தி. இது எல்லாம் கடவுளோட படைப்பு. கடவுள் ஒரு தாயின் வயிற்றுல கருவாக சிசுவாக பிள்ளை உருவாகணும் என்று கடவுளோட விருப்பம். கடவுள் கொடுத்த வரம். நம்ம அம்மா கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து நம்மளை பத்து எடுக்கிறாங்க. நம்ம அம்மானே நம்ம அவங்கள மதித்து நல்லா அவங்கள பார்த்துக்கணும். அம்மா மட்டும் இல்லை, அப்பா அம்மாவும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஒரு பாட்டு இருக்கு, தாயே சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அகரம் என்பது எல்லா எழுத்துக்கள் முதல் எழுத்து. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வேற சப்ஜெக்ட் படிக்கலாம்.